அடுத்த நாள் திருடர்கள் குகைக்கு வந்து பார்த்தபோது காசிமின் உடல் அங்கு இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். நம்மை பற்றி அறிந்த இன்னொருவன் இருக்கின்றான் என்று தெரிந்து கொண்டார்கள். திருடர்களின் தலைவன் நாம் கண்டிப்பாக இன்னொருவன் எங்கு இருக்கின்றான் என்று தெரிந்து அவனை கொன்றுவிட வேண்டும், இல்லையென்றால் நாம் அனைவரும் மாட்டிக்கொள்வோம். ஆதலால் கிராமத்திற்கு சென்று ஒவ்வொரு வீடாக தேடுங்கள் என்று சொன்னான். ஒரு திருடன் காசிமின் வீட்டிற்கு அங்கு அவன் மனைவியிடம் விசாரித்ததில் சில நாட்களுக்கு முன்புதான் இறந்ததை பற்றி அறிந்து கொண்டான். திருடர்களில் ஒருவன் கிராமத்தில் இருந்த ஒருவனை பார்த்து, காசிமின் உறவினர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டான். அதற்கு அந்த மனிதன், காசிமிற்கு தம்பி ஒருவர் இருக்கின்றார் என்று கூறினான். உடனே அந்த திருடன் குகையை பற்றி தெரிந்து கொண்ட அந்த இன்னொருவன் அலிபாபா என்று தெரிந்து கொண்டான். காசிமின் தம்பி அலிபாபாவை கொன்றுவிட வேண்டும் என்று அனைவரும் முடிவு செய்தார்கள். திருடர்கள் எண்ணெய் வியாபாரி போல் வேடமிட்டு அலிபாபாவின் வீட்டிற்கு சென்றான். 40 கழுதைகளையும் 40 பீப்பாய்களையும் வாங்கிச் சென்றான். ஒரு பீப்பாயில் மட்டும் எண்ணெய் நிரப்பிக் கொண்டான். மீதமுள்ள 39 பீப்பாய்களில் 39 திருடர்களை நிரப்பி வைத்தான். அந்த இரவில் அனைவரும் அலிபாபாவின் வீட்டிற்கு சென்றனர். அலிபாபா வீட்டு கதவை தட்டினான் திருடர்களின் தலைவன். அலிபாபா வந்து திறந்ததும் அலிபாபாவை பார்த்து, நான் ஒரு எண்ணெய் வியாபாரி, அடுத்த நாள் நகரத்திற்கு செல்ல வேண்டும். இருட்டி விட்டதால் எங்காவது ஒரு வீட்டில் இரவை கழித்து கொண்டு காலையில் செல்லலாம் என்று இருக்கின்றேன். தயவு செய்து தங்க அனுமதி தாருங்கள் என கேட்டான். அலிபாபா சந்தோஷமாக வாருங்கள் உள்ளே என உபசரித்தான். ஆனால் அவனை பார்த்ததிலிருந்தே அலிபாபாவின் மனைவி சந்தேகமாகவே பார்த்தாள். அலிபாபாவின் மனைவி, எனக்கு நீங்கள் பீப்பாயில் இருக்கும் எண்ணெய்களை காண்பியுங்கள் என்று கூறினாள். அலிபாபா தன் மனைவியை பார்த்து, அமைதியாக இரு என்று கூறினான்.